617 கோடி வரைக்கும் இது வரைக்கும் நம்ம வர எங்களை பொறுத்த வரைக்கும் எனி டைம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா we are ready to welcome. ஆனால் இன்னைக்கு அந்த சிபிஎஸ்சிலேருந்து இந்த 5, 6, 8 அப்படிங்கிறது சில சமயம் சங்கடமாக இருக்குன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படித்தா தான் என்னாகும் அப்படின்லாம் சொல்லவே கூட அந்த வார்த்தைகள்லாம். ட்ராப் அவுட் ரேஷியோ இன்னைக்கு வந்து எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம வந்து நில்லாக்கியிருக்கோம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது, அவங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளவு பெரிய ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவர்கள் புரியாமல் சொல்றாங்க தான் எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. இல்லை இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இந்த ஃபில்டர்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் பண்ணுறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு ட்ராப் அவுட்டுக்கு தான் போய் நிற்கும். அதுனா ஸோ அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது. அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தராக என்கரேஜ் பண்ணி நம்ம 8வது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த அடிப்படையிலேருந்து 9th அங்கே வந்துடுங்கிறதான் எங்களோட ஆசை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இப்போ எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து இன்னும் 2-3 நாட்களில் கண்டிப்பாக வரப்போது. முதலமைச்சர் அலுவலகத்தை நாங்கள் வந்து அவருடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட டைம் கேட்டிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ஆகும். ஏன்னா அது என்னென்னலாம் சொல்லப்படுது, உள்ளபடியே நாங்கள் எதிலாச்சும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை உள்ளபடியே நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோமா என்கின்ற அந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நமக்கு வரணும். அப்படி வரும்போது நீங்கள் சொல்ற மாதிரி தரமான கல்வியை நம்ம வழங்குறோமா இல்லையா, இல்லை அது சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குது, என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அப்போ நம்ம உட்காந்து நிறைய பேசலாம். இல்லை எனக்கு இல்லை இப்போ நீங்கள் சென்டம் குறைஞ்சிருக்குங்கிறீங்க. அதில் 98 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 99 எவ்வளோ வாங்கியிருக்காங்க நம்ம தனியாக நீங்கள் பார்க்கணுங்க. பட் ஐம் வெரி ஹாப்பி லைக் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா வந்து ஏன் சார் 50,000 பேர் ஆப்சென்ட்டாக இருக்காங்க, 40,000 பேர் ஆப்சென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் 10,000 பேர் வந்துடும். 10,000 பேர் ஆப்சென்ட்டுங்கிறது ஒரு ஸ்கூலில் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சென்டான கணக்கு தான். 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சென்டான கணக்காகத்தான் அது வந்து காட்டப்படுது. அதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சென்டம் நோக்கி கண்டிப்பாக ஐ எம் ஸோ ஹாப்பி. எங்களோட எய்ம் மேபி அடுத்தது கட்டணம் தேர்ச்சி விகிதத்தை பற்றியே பேசாதீங்க சார், இன்னமேட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 வாங்குற பசங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நாங்கள் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிறதை நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். 98.8% வந்துருக்கு பிரைவேட். 100க்கு 100 கேட்குறீங்களா, இல்லை 98.8 இருக்கு. 98.8 தானே பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. 32.54 தனி தேர்வுகள் இருக்காங்க. 18,000 பேர் 5,500 பேர் அவங்க பாஸ் பண்ணி நாங்கள் தனியாக படிச்சுட்டு